முதலமைச்சர் அவர்கள் வேணும்னே காங்கிரஸ் தன்னோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தினுடைய டெல்டா பகுதியினுடைய விவசாய நலனை அடமானம் வைத்து விட்டாரா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அரசு வேலை மட்டுமே 3,50,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுக்கும் சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் 5 ஆண்டுகள் முடிய போகுது. எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க? ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் நான் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்கன்னா 3 லட்சம் பேருக்கு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்கன்னு நீங்க சொல்லுங்க. அதே போய் 10 லட்சம் பேருக்கு மேல தனியார் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறோம். அது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 503ல் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பதா சொன்னீங்க. இது கொடுக்க வேண்டிய நேரம். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அடுத்த நாள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் மேகதாத்து அணைக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நாங்கள் தயார் பண்ண போறோம் அப்படின்னு. அதனால அறிவித்த நேரம் தப்பு, அறிவித்த முறை தப்பு, அறிவிச்சதே தப்பு.